ஏன் கரகாட்ட கலைக்கு அங்கீகாரம் இல்லைன்னு நினைக்கிறேன்? ஏன் அங்கீகாரம் இல்லை அப்படின்னா, அது வந்து ஒரு ஆபாச நடனமா சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடி ஆடிய சொல்லி பார்த்துட்டு இருக்காங்களா இல்லை அதுதான் நடக்குது? அது நடக்கவும் செய்யுது. அதை நாங்கள் மறுக்கலை, என்னைக்கும் மறுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு முன்னாடி ஆடிய கலைஞர்கள் வந்து உடையை வந்து நாகரிகமாக உடுத்திருப்பாங்க. கரகாட்ட கலையில நிறைய வித்தைகள்னா நிறைய விளையாட்டுகள் ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பூப்பந்து விளையாடுறது, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நான் மொத்தம் கரைச்சி பிடிச்சவன்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன். பூப்பந்து விளையாடுவது, வாழைக்காய் வெட்டுவது, சாமி ஆட்டம் போடுவது, சொடலமாடி சாமி ஆடுறது, தீப்பந்தம் விளையாடுவது, டீப் லைட் உடைக்கிறது, சைக்கிள் விளையாட்டு விளையாடுறது, ஏணியில ஏறி தலைகீழ மீண்டு ஏணியிலேருந்து இறங்கி வர்றது, இந்த மாதிரி நிறைய அதில் ஈவெண்ட்ஸ் இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணில் வந்து எலுமிச்சம்பழம் பொறுக்கிறது, பிளேடை கண்ணில் எடுக்கிறது, வாயில கலரை உடைச்சி குடிக்கிறது, இந்த மாதிரி தலையில கரகத்தை ஏற்றி பின்னாடி வரை ஏற்றிட்டு தலைக்கே கொண்டு வர்றது, அப்புறம் நெத்தில இறக்குறது, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கலைகள் இருக்கு உள்ள.